லின் சாக்லேட் ஃபேக்ட்ரி சூரிச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு சாக்லேட் டூர் போகிறோம். ஸோ அந்த சாக்லேட் டூரை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நார்மலாக எல்லோரும் வர நீங்களாம் என்ன நினைப்பீங்க, சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவாக பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல அந்த பில்டிங் உள்ளே. ஸோ நிறைய இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் நாங்கள். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்காங்களா. இதில் வந்து எப்போ டைமிங் எந்தெந்த டேயில் எந்தெந்த டைம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. ஒன்று நீங்கள் சாக்லேட் செய்யலாம், இன்னொன்று சாக்லேட் வந்து டூரும் இருக்குது. சாக்லேட் உள்ள நீங்கள் டூர் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஸோ 2 நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் டிக்கெட் கவுண்டர். அப்படியே வந்தீங்கன்னா சாக்லேட் ஆரஞ்சு ஓடுது பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. செம உண்மையிலேயே எனக்கு அது மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக அப்படியே மல்லாக்கா படுத்துன்னு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி ஓடிட்டே இருக்குது பாருங்கள். அதை தெரியுதா, அது வேற லெவல். ஐயோ, சாக்லேட்னால் யாருக்கு தான் முடியாதுப்பா. நாங்கள்லாம் தட்டில் இல்லை சட்டியில் அண்டா குண்டா கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி குடிப்போம்ப்பா. அதுவும் நான் உங்களை உள்ளே காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும். ஒயிட் சாக்லேட்லாம் மெல்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஆடியோ கைடு இருக்கும். ஸோ இந்த ஆடியோ கைடு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் என்ன லாங்குவேஜ் பண்ணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் இருக்குது, இட்டாலி இருக்குது, ஜெர்மன் இருக்குது, துருக்கி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா இதில் இருக்கிறது. ஸோ சாக்லேட் டூர் போகிறோம் இப்போ நாங்கள். சரியா வந்துட்டோம் சாக்லேட் டூர். ஸோ இதுதான் என்ட்ரி ஃபஸ்ட்டு உள்ள. அது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர போகிறாங்க வழியை. என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம். டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ ஸோ மறுபடியும் நீங்கள் ஒரு கைடு வேணால் இங்கே எடுத்துக்கலாம் அந்த கைடை. ஸோ இங்கே யாரும் சவுண்டு போடக்கூடாது. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் நான் பேச போகிறீங்க. இது ஒரு குரூப் போகுது. ஸோ அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க. குரூப்பாக இருக்கவங்கள கைட் பண்ணுவாங்க அதில். ஸோ அவங்களுக்கு அப்படி வேணால் கூட நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி குரூப்பாக. கொக்கோஸ் மரம் அது எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்றது தான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ, எவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்குல்ல அந்த வியூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே பாருங்களேன், மாம்பழம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. ரியாலிட்டி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வாழை மரம் டைப் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ ஒரிஜினல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரிஜினலாக தெரியுன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க குரூப்புக்கு. ஒரு கொக்கோஸ் அந்த ஹாஃப் பேஜை கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு இருக்கும். அந்த கொக்கோஸ்லேருந்து எப்படி டைப் இருக்கும், ஒரு பழத்துன்ற விதை எப்படி இருக்கும், ஸோ அது காண்டதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கும். தெரியுதா, அவங்க கொக்கோஸை வந்து அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டு பார்ப்பாங்க, ஒரு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்காங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த இதில் உங்களுக்கு கொக்கோஸுன்ற விதையை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, பழைய கொக்கோஸ் விதையை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் இங்கே ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த கொக்கோஸ்லாம் அந்த காலத்தில் பவுடர் எப்படி எடுத்தாங்க, எப்படி பவுடர் ஆக்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்மளோட அம்மி அப்படி அரைச்சாங்க அந்த காலத்தில். இது வந்து மேலே ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டை வச்சு கீழே அந்த பெஞ்சில் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே காமிக்கிறாங்க அப்படி. ஸோ அதோட இதுகள் இருக்கும், ஹிஸ்ட்ரிகள் இருக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி யார் அந்த கொக்கோஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த ரூம் மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன இதுவும் படம் தான் உங்களுக்கு எப்படி அந்த சாக்லேட் ஆரம்பித்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அந்த இடங்கள்லாம் அப்படின்னு சொல்லி. தெரியுதா, அந்த அருவி ப்ளஸ் இந்த மலையில் சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கும்போது அப்போ இருந்த நேச்சுரலான பில்டிங்ஸு, ஹோட்டல் வெள்ளி, இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ். தெரியுதா, பில்டிங்ஸ் ஃபேக்ட்ரி அப்போ இருந்த சாக்லேட் மிஷின், அந்த மிஷினில் தான் அதை வந்து சாக்லேட் யூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னால தெரியும், அதுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட் விட்டு அந்த மிஷினை வந்து அதை மூவ் பண்ண வைக்கிறாங்க. பாருங்களேன், ஒரிஜினல் சாக்லேட் வச்சு அதை மிஸ் பண்ணுறாங்க. அமேசிங்கில் சுவிட்சர்லாண்டில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா மாடு. எப்போவுமே இங்கே ரொம்ப இம்பார்ட்டன், பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பழைய லேபிள்ஸ் எப்படி எப்படி சாக்லேட் உருவாக்கினாங்க அப்படின்றது தான் இந்த இதுக்குள்ளே இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ளே. இதெல்லாம் பழைய டைப் அச்சுங்கள்லாம். இந்த அச்சுங்க, இந்த ஸ்டிக்கருங்கெல்லாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டது, இந்த இயரில் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சில இது இருக்கும். இந்த பாருங்கள், 19th century யூஸ் பண்ணது.
பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்தீங்களா ஒர்க் பண்ண ஆளுங்க. அதே மாதிரி அச்சுங்க, எப்படியாப்பட்ட அச்சுங்கள் அச்செல்லாம் உருவாக்கினாங்க. ஸோ இது இப்போவுமே இருக்குது இந்த அச்சு முயல் பன்னி ரோஸ்டருக்கு வரக்கூடியது சாக்லேட். இதெல்லாம் 1950 யூஸ் பண்ணப்பட்டது. இந்த டைப் ஆஃபில் யூஸ் பண்ணாங்க. இவ்வளவு அச்சும் 1950 1980 யூஸ் பண்ணாதான் இருந்துச்சு. தெரியுதா? நேம் கூட யூஸ் பண்ணாங்க அப்போல்லாம் ஏபிசிடி டைப்பில். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி. ஸோ இது 1950 1980. ஸோ அதுக்கு இப்போ அவைலபிள் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் தான் இந்த ஸ்டிக்கர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் கைலியரெல்லாம் நம்மகிட்ட இருக்கும், இல்லைன்ற இதெல்லாம் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் ஃப்ரான்ஸ் போனால் கூட எல்லாருமே கேட்குறது இந்த சாக்லேட் கொண்டு வந்தீங்களா தான் கேட்குவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாக்லேட். சாக்லேட்னா எல்லாமே டேஸ்ட்டு தான், பட் அதோட டேஸ்ட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அது என்னென்னா தெரில, காமனாக எல்லாருக்கும் அது பிடிக்குது. அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆனாலும் அன்லிமிட்டடாக எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய சாக்லேட், டார்க் சாக்லேட், நார்மல் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம், வாங்கோ. ஆஹா, ஒயிட் சாக்லேட்டுக்கு அள்ளிரோயா அள்ளிரோ. சாக்லேட்டு ஏமாற்றிட்டாங்க நம்மளை. இது நார்மல் சாக்லேட்டு, அது ஒயிட் சாக்லேட்டு, அது டார்க் சாக்லேட். நான் இங்கேயே தூங்கிடலான் இருக்கீங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க சாக்லேட்டு. முடியல, பட் எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காது. பிடிக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் ஒயிட் வைக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்மளை மாதிரி சாக்லேட் பிடிங்க, இப்படி ரெண்டையும் மிஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். எவனும் கேட்க மாட்டான், அடிக்க மாட்டான். ஏன்னா நம்ம பே பண்ணியிருக்கோம்ல, அதனால் எந்த பயவிலையும் நம்மளை வந்து தீண்ட மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக அடித்து குடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஓ மை காட், நான் என்னமோ இங்கேயே தூங்கிடுவோம் போல இருக்குது. வாங்க போகலாம், அடுத்த வீடியோ பிளாக் பண்ணோம்ல வாங்க. இது ஃபுல்லாகவே சாக்லேட் அடிக்கிருப்பாங்க சரியா. இந்த சாக்லேட்டோட ப்ளஸ் என்ன தெரியுமா, இதுக்குள்ள வந்து நீங்கள் கீழே அப்படி கையை காமிச்சிங்கன்னா இந்த சாக்லேட்டு வரும் கையில். பார்த்தீங்களா, கையில் சாக்லேட் வச்சா என்ன மாட்டோம்னா இது வந்து டார்க் சாக்லேட், ரொம்ப டார்க்காக இருக்குங்க. எனக்கு அது பிடிக்காதுங்க, அதனால் எனக்கு இது வேணும். ஸோ இதோட டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராபெரி, அதாவது யூஸ் பண்ணுவாங்க தானே கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி. ஸோ அது மாதிரி நட்ஸு, நம்மகிட்ட கருவாப்பட்டை, இல்லைன்னா அடுத்தது நட்ஸு, கோப்பி கொட்டை, ஸோ அதெல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் லைட் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா தெரியுதா, செம வேறு லெவலு. உண்மையிலே நீங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி 15 ரூபீஸுக்கு நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறேன்னா அது வந்து ஒர்த்து தான், ஒர்ஸ்ட்டே இல்லை, சரியான ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அப்படி அழகாக இருக்கும் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தெரியுதா, நம்ம பாப்பாயை தான் ஞாபகம் வராது இந்த கார்ட்டூனை பார்த்தாலே. ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து அதில் மேலே ஏதோ ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே இருப்பீங்க இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில். தெரியுதா, நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதில் மேலே பார்த்தீங்கன்னாலே. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க அக்கா எடுத்த ஃபோட்டோஸ், ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் எடுக்கலாம் இதில். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி ஒன்று எடுத்துருக்கோம், 2 எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இதில் ஒரு 2 இல்லை இது ப்ளூ, இது எடுக்கலை. ஓகே ஓகே, அது ஏற்கனவே எடுத்தாச்சு. ஏன்னா அதுவும் இது ஒன்று தான், சேம். எஸ், இல்லை இது வேற ஒரு கலர். வாங்க, இது வந்து ப்ளூ கலர். வாங்க, இது க்ரீன் இருக்கு. சூப்பர், இது ஒன்று எடுத்துக்கலாம். பட் இது ஒன்று எடுத்துக்கலாம். பிளாக்கு டார்க்காக இருக்கும், எனக்கு அது வேணாம். ஸோ அதனால் நான் வந்து பிளாக் இருக்கல, பட் இது எடுத்துக்கிறேன். இது வந்து 2 மிஸ்ஸிங்கில் இருக்கும். ஓகே சரி, வாங்க போகலாம். இதெல்லாம் நமக்கு தான், ஒரு பயமும் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. யார் எதுவும் சொல்ல போகிறல, எடுக்க போகிறீங்க எடுக்க போகிறீங்கன்ட்டு. ஓகே, சூரிஷில் இருக்கிற இந்த சாக்லேட் லேண்ட் ஃபேக்ட்ரியை சுற்றி பாருங்கள், எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில்
இதில் என்னென்னு சொன்னால் இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் காமிக்கும் இந்த கீழே அந்த குழந்தை இதை அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கியூஆர் கோட்டை அது இப்படி ஒரு சாக்லேட் வர்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த மேலே பால் வந்து அதுலேருந்து அப்படியே வந்து விழுகிற மாதிரி காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி கிண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாக்லேட் வரும் பாருங்கள். தெரியுதா அவர் போடுறது, அவங்க போட்டது வந்து அப்படி சாக்லேட்டாக வந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லின் ஷாப். இதுக்குள்ளே போனோம்னா நம்ம சொர்க்கத்தையே பார்க்கலாம். சாக்லேட்டுங்க என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த ஏரியா. ஐயோ போகிற பக்கம் பார்த்தா சாக்லேட் ஃபேக்ட்ரி கடையில் வந்து விலைக்கு சேரலாம் போல் இருக்குது இந்த எல்லா சாக்லேட்டும் விட்டு. ஸோ அவங்க வந்து ஓனாக ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுவாங்க இதில். ஸோ ஓனாக ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுவாங்க இதில். தெரியுதா? அவங்க மேக் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்த எடுத்துக்க வேண்டியது தான். அவங்க கிராமுக்கு கணக்கு பண்ணுவாங்க அதை. ஸோ அது மாதிரி பாக்ஸ்லையும் இருக்கும். இன்னொரு ஹைலைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஐயோ இருந்துச்சு இங்கே ஆக்சுவலாக இது வந்து பிரிண்டிங் பாக்ஸ். இப்போ ஹாப்பி பர்த்டே தெரியுதா, ஹாப்பி மேரேஜ் லைஃப், ஸோ அப்படி கூட கொடுக்கலாம் பாருங்கள். ஐ லவ் யூ. ஸோ இப்படி கூட நீங்கள் எடுத்து இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்கள்ல அதை சேர்த்து அந்த சாக்லேட்டும் இருக்கும் உள்ள அதோட சேர்த்து கவர் பண்ணுவாங்க. பட் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்களே ஓனாக இதில் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா வேறு கரண்ட்லி அவுட் ஆஃப் சர்வீஸ். ஓகே இப்போ கரண்ட்லி அவுட் ஆஃப் சர்வீஸ் இருக்காங்க. நீங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் உங்கள்கிட்ட ஃபோட்டோ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி விட்டிங்கன்னா அவங்க அப்புறம் அங்கேருந்து வருவாங்க. உள்ளேருந்து வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் அங்கே வாங்கின சாக்லேட்டு. ஸோ அது நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு கொடுத்தது. ஸோ இங்கே இருக்குது கொடுக்காது கூட. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே ஆஃபர்லேயே நிறைய இருக்கும். ஸ்விஸ்ன்ற பிராண்ட் போட்டும் இருக்கும். இது வந்து ஆஃபர். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா மிஸ்டா 4 அதெல்லாம் வரும் கிஃப்ட்டு. அதே மாதிரி 64 ரூபாய்னா 55 ரூபா 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் ஸ்பெஷல் ஆஃபர் 430 பீசஸ் இருக்குது. 2.5 கிலோவில் அந்த இது. ஓ மை காட் தட்ஸ் டூ பிக். அப்புறம் சுகர் வந்து போயிட வேண்டியதுதான். பட் இருந்தாலும் நான் சாக்லேட் விட மாட்டேன். ஸோ வாங்க போகலாமா? ஓகே ஸோ ஃபைனலுக்கு வந்துவிட்டோம். அந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 2 அழகான பொண்ணுங்க நிற்கிறா. பொண்ணுங்கனால அழகு தான், அது வேறு விஷயம். சரி அது பார்க்க போனால் இது வந்து சாக்லேட். இந்த பார்த்தீங்கனால தெரியுதா இந்த சாக்லேட் காஃபே பார். இதில் வந்து சாக்லேட் வந்து செம்மையாக வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம செம்மையாக இருக்குல்ல, அப்படி தான் சூப்பராக போட்டு தருவாங்க. பார்த்தீங்கனாலே வேறு லெவலில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், லுக்கிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வரும்போது மறக்காமல் எல்லோரும் இந்த கஃபே பாரில், அதுவும் லின் சாக்லேட்டோட கஃபே பாரில் வந்து அவங்களோட சாக்லேட் எல்லாம் குடிச்சு பாருங்கள். கஃபே சாக்லேட்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வை உங்களிடம் விடுவது உங்கள் மித்ரா கேட்கல.